ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தா எனக்கு செட் ஆகுமா? ஏன்னா நம்ம பாரம்பரியமா வந்து ஒரு டியூஷன் சென்டர்ன்னு நேரா போய் படிச்சுட்டோம். ஸ்கூல்லயுமே, காலேஜ்லயுமே ஒரு நேரா படிக்கிற அந்த சாக் அண்ட் டாக் மெத்தட வந்து நம்ம வந்து பழகிட்டோம். இப்ப வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆன்லைன்ல போய் படிக்கிறதுன்ற ஒரு விஷயமே வந்து ஒரு பெரிய ஒரு பூம் ஆகுது. அப்ப இந்த சமயத்துல நெறைய ஆன்லைன் கோர்சஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நம்மளுமே ஒரு ஆன்லைன் சேனல் தான் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்குன்றது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு குவான்ஸ வந்து லாஜிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ்லாம் சால்வ் பண்ணி ஒரு கோர்ஸ் பண்ற ஒரு சேனல் தான். ஸோ, அதனால நான் வந்து ஜஸ்ட் ஆன்லைன் போயிடுங்கன்னு சொல்ல போறதில்ல இந்த வீடியோல. உங்களுக்கு நீங்க எப்படி வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும்? உங்களுக்கு ஆன்லைன் சூட் ஆகுமான்னு நான் இப்ப வந்து ஒரு ஒரு 3, 4 பாயிண்ட் சொல்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்துங்க ஆன்லைன் ஏன் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். அடுத்து வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏன் சூஸ் பண்ணணும்னா, முதல் முக்கியமான பாயிண்ட் குவாலிட்டி கன்டென்ட் நெறைய இங்க கொட்டி கிடக்குது. அப்ப ஆஃப்லைன்ல இல்லையா சார்? ஒரு இன்ஸ்டிடியூட்ல குவாலிட்டியா இருக்காதான்னா, இ எனக்கு அத நான் அப்படி சொல்லல. இதுல வந்து அவங்களே போட்டுடுறாங்க. ஸோ, அதோடைய ப்ரூஃப குடுத்துடுறாங்க. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி கன்டென்ட்னா நீங்க அசெம்பிள் கூட பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு பேங்கிங் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட இருந்து குவான்ஸ் வாங்கிக்கலாம். இன்னொருத்தர்கிட்ட இருந்து ரீசனிங் வாங்கிக்கலாம். இன்னொருத்தர்கிட்ட இருந்து இங்கிலீஷ் வாங்கிக்கலாம். புரியுதா? ஜிஏ ஒருத்தர் நல்லா எடுப்பாரு. அதுக்குன்னே சேனல் வச்சிருப்பாரு. அந்த மாரிலாம் வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஃபிராங்காவே சொல்றேனே, இப்ப நம்ம இந்த ஆப்டிட்யூட் சேனல் ஆரம்பிச்ச அப்புறம் எனக்கு நெறைய சஜஷன் வருதுங்க. இந்த மாரியே பண்ணிட்டு இருக்கவங்க நெறைய பேரோட சஜஷன்ஸ் வருது. எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு யார் சூட் ஆகுதுன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகேவா? இப்ப மேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாரு பண்ணிட்டு இருக்கா? நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கனிஷ் மேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சார் பண்ணிட்டு இருக்காங்க. ரதினா குவான்ஸ் மேம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் மேக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் சார் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்ப எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா, சந்துரு மேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நெறைய சேனல்ஸ் இருக்கு மேக்ஸ்க்கு மட்டுமே. உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் வந்து ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிராக் வித் ஜாக் இருக்காங்க. நெறைய இருக்காங்க. நான் சொல்றேன்றதுக்காக நான் உங்களுக்கு ப்ரமோஷன் பண்றேன்னு சொல்லங்க. நான் கண்ல பார்க்கிறத சொல்றேன். இந்த மாதிரி நெறைய இருக்கு. நீங்க தேடுனா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அடா சேனல் இருக்கு. நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒண்ணு. இங்கிலீஷ்க்கு ரீனா மேம், நபித் சார் இந்த மாதிரி நெறைய அவங்க பண்ணி அசெம்பிள் பண்ணிக்கலாம். சரியா? ஜிஏக்கும் அந்த மாதிரி நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க கோர்ஸாவே கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ரயில்வேஸ் ஆஸ்பிரன்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேங்கிங் இதெல்லாம் சரி எஸ்எஸ்சிலாம் சொன்னேன். ரயில்வேஸ் அப்படின்னா இப்ப ரீசனா வந்து பூபதி ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் பார்த்தேன். அவர் ரயில்வேஸ பத்தி மட்டுமே ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட பேக்கேஜா கூட எடுத்துக்கலாம். உங்க இஷ்டம் தான். ஸோ இவ்ளோ ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட்ல கிடைக்குமான்னு தெரியல. ஒரு ஊர்ல என்னங்க இப்ப பாண்டிச்சேரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 கோச்சிங் சென்டர் தாங்க நல்ல பேரு சொல்லலாம். ஒரு 5 சொல்லலாம் அவ்வளவுதான். பட் இங்க ஆன்லைன்ல நானே ஒரு 10, 15 சொல்லிட்டேன். அப்ப இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். குவாலிட்டி கன்டென்ட் யூ கேன் ஆல்சோ அசெம்பிள் லாட் ஆஃப் சாய்ஸஸ். செகண்ட் வந்து மணி. காசு நான் அடிச்சு சொல்லுவேன். ஆஃப்லைனை விட ஆன்லைன்ல தான் கம்மி. ஓகேவா? ஏன்னா சிம்பிள் இது நேச்சுரல் தான். ஏன்னா ஆஃப்லைன்ல அவங்க வந்து ஒரு கிளாஸ்க்கும் பாடம் எடுக்குறாங்க. அதனால ஒரு வாட்டியுமே அந்த வாத்தியாருக்கு வந்து அவங்க பே பண்ணணும். ஸோ காசு வந்து அப்படிதான் வாங்கி ஆகணும். அதான் வந்து வேற வழி இல்ல. பட் ஆன்லைன்ல நாங்க ஒரு வாட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். அத நெறைய பேருக்கு செல் பண்றோம்ன்னும் போது நாங்க கொஞ்சம் குறைச்சு வைக்க முடியும். அப்பப்ப ஆஃபர்ஸ் குடுக்க முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது மணி அப்படின்ற ஆங்கிள்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆன்லைன சூஸ் பண்ணிக்கலாம். 3 வந்து ஃப்ரம் ஹோம். இப்ப உட்கார்ந்தபடியே நீங்க வந்து 24/7 எப்ப வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணி நாளைக்கு பார்த்துக்கலாம். ரீவைண்ட் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட குரூப்ஸ் இருக்கும். கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டவுட்ஸ், ஃபாரம்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆன்லைனுடைய அட்வான்டேஜஸ். இப்ப உங்களுக்கு ஏன் யாரெல்லாம் ஆன்லைன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். பேசிக்கா ஐ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேலை செஞ்சுட்டு வரேன் சார். என்னால ஆன்லைன்லாம் போய் ஆஃப்லைன்லாம் போய் படிக்க முடியாதுன்னா, நீங்க ஆன்லைன் வருவீங்க. பட் வேலையிலேயே நீங்க நாள் பூரா கம்ப்யூட்டர் பார்த்துருவீங்க. இங்கேயும் வந்து ஆன்லைன்ல ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கண்ணு வீணா போகும். ஓகேவா? சொட்டு மருந்துகள் நெறைய போட வேண்டியது வரும். ஏன்னா என்னோட ஃபீல்டும் இப்படி இருக்கிறதுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா சொல்றேன். ரொம்ப ஸ்க்ரீன் டைம் இருக்கும்போது உங்க கண்ணு நீங்க பார்த்துக்க வேண்டி வரும். ஸோ அவங்க இந்த மாரி யாருக்கா இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, பெட்டர் நீங்க ஒரு கோச்சிங் சென்டர் போய் லைவா கத்துக்கோங்க. இதான் நான் சொல்லுவேன். சரியா? எஸ். அண்ட் டெமோ வீடியோஸ் கண்டிப்பா பார்த்துட்டு போய் சேருங்க. நீங்க டெமோ வீடியோஸ் நெறைய பேர் பண்றது அவங்கள பத்தி தெரியாமயே போய் கோர்ஸ சேர்ந்துட்டு, அப்புறம் புடிக்கல, இல்ல செட் ஆகலன்னு அந்த மாரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டெமோ வீடியோவ பார்த்துட்டு, உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க கோர்ஸ சேருங்கள். 3 வந்து நீங்க செல்ஃப் லேர்னரா இருந்தா தான் நீங்க ஆன்லைன் எடுக்கணும். நான் வந்து இல்ல சார் எனக்கு யாராவது ஒருத்தவங்க கூட உட்கார்ந்தா தான் நான் படிப்பேன்னா, நீங்க பெட்டர் ஆஃப்லைன் போயிடுங்க. உங்களுக்கு ஆன்லைன் செட் ஆகாது. குரூப் ஸ்டடி பெர்சனா இருந்தா. இப்ப ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, குரூப் ஸ்டடி பண்ணும்போது தான் அவங்க வேவ் லென்த்தே குறையும். குரூப்பா படிக்கும்போது அவங்க ஸ்பீட் ஏதோ குறையிற மாரி இருக்கும். தனியா படிச்சா பக்காவா படிச்சுருவாங்க. அவங்கலாம் ஆன்லைன் தாராளமா எடுக்கலாம். சரியா? நான் பிரிஃபர் பண்றது என்னன்னா, நீங்க ஆன்லைன் படிச்சாலும் சரி, ஆஃப்லைன் படிச்சாலும் சரி, எப்பயுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல படிக்கும்போது ஒரு பட்டி வச்சுக்கோங்க. இந்த அமரன் படத்துல மேரா பாய் மேரா பட்டின்னு வரும்ல, அந்த மாதிரி உங்களுக்காக ஒருத்தவர், அவரு உங்கள டெஸ்ட் பண்ணணும். நீங்க அவர டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். "நீ அது வீக்கா இருக்க. நீ அது படிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாரி ஒரு ஒரு ஆள் இருந்தா போதும் எனக்கு தெரிஞ்சு. அத வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்லைனுக்கும், ஆஃப்லைனுக்கும் இருக்க வித்தியாசம்.